அனைவருக்கும் வணக்கம்ங்க. இயற்கை விவசாயத்தில் எப்படிங்க களைக்கொல்லி அடிக்காமல் நீங்கள் தோப்பு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதை தோப்புங்க. தென்னை மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பூடு இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எருக்கிலை வந்து எல்லா மரத்தொட்டையும் இருக்குங்க. எல்லா மரத்துலேயும் ஒவ்வொரு எருக்கிலஞ்செடி இருக்குங்க. கண்டிப்பாக அதை நம்ம வைக்கலிங்க. ஒரு எருக்கிலஞ்செடி பெருசாகி அதே விதை விழுந்து பரவிருச்சுங்க எல்லா பக்கமே. அதனால் காடாயமாக எருக்கிலஞ்செடி தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வழுக்கு பூடும்பாங்க. இது பார்த்தினியம் இருந்தால் கண்டிப்பாக பிடுங்கிடுவோங்க. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் செடி பிடுங்கலான்னு சொல்லி பிடுங்கிட்டு இருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்குங்க. இந்த செடி கொஞ்சம் டேஞ்சரான செடி தானுங்க. பாத்தினி செடி பிடுங்கணுங்க. அதிலோட வேரையும் இந்த வழுக்குப்பூடோட வேரையும் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லி. இதை பிடுங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டங்க. அதில் முள் இருக்கிறதுனால க்ளவுஸ் போட்டு தான் பிடுங்குவோங்க. பிடுங்கின களைச்செடி எல்லாமே 2 தென்னை மரத்துக்கு சென்டரில் மட்டையெல்லாம் போட்டு தீ வச்சுருவோங்க. தீ வச்சுட்டு அது சாம்பலானால் மண்ணுக்கு உரமாயிருங்க. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இந்த களைச்செடியில் தீ வச்சு அழிச்சாச்சுன்னு நினைக்கிறப்ப அதிலிருந்து ஒரு விதை விழுந்து தப்பிச்சு முளைச்சிருக்கு பார்த்துங்க. அந்த தீ வச்ச இடத்துலையே. அதுதானுங்க இயற்கை. நன்றி, வணக்கங்க.